அமைதி பெரிய வீடுகளில்தான் இருக்கும் என்று நாம் பல நேரம் நினைப்போம். ஆனால் உண்மையில் அது அப்படியில்லை. சில நேரங்களில் பணம் கவனிக்காமல் போகும் சின்ன சின்ன தருணங்களில்தான் உண்மையான அமைதி மறைந்து கிடக்கும். ஆச்சரியமாக இருக்கிறதா? ஒரு பெரிய கிராமம் மெதுவாக நகரமாக மாறியது. அந்த நகரத்தில் 2 குடும்பங்கள் வாழ்ந்தன. இருவருக்கும் வாழ்க்கை இருந்தது. ஆனால் அந்த வாழ்க்கையின் உணர்ச்சி மட்டும் முற்றிலும் வேறுபட்டது. அங்கிருந்த எல்லோருக்கும் அர்ஜுன் தெரியும். அவர் ஒரு பெரிய தொழிலதிபர். கடைகள் இருந்தன, நிலங்கள் இருந்தன, வாகனங்கள் இருந்தன. எதிலும் அவருக்கு குறைவில்லை. எல்லாம் இருந்தும் ஏதோ ஒன்று இல்லை. நகரின் ஓரத்தில் ஒரு பிரம்மாண்டமான வீடு இருந்தது. உயரமான கதவுகள், பெரிய அறைகள், அழகான அலங்காரம், வசதி முழுவதும் இருந்தது. ஆனால் அமைதி மட்டும் இல்லை. ஒரு சோகம். அந்த வீட்டில் மனம் சிறந்து சிரிக்கும் சத்தம் கேட்கவே முடியாது. சாப்பிடும் நேரம் கூட அமைதியாக இருக்காது. எல்லோரும் அவசரமாக சாப்பிட்டு எழுந்து விடுவார்கள். எவ்வொருவரின் கையிலும் எப்போதும் மொபைல் தான் இருக்கும். முகத்தில் சோர்வு தெளிவாக தெரியும். மனதில் ஏதோ ஒரு அழுத்தம் இருப்பது போல உணரப்படும். அவருடைய மனைவி வெளியில சிரித்துக்கொண்டே இருந்தாலும் உள்ளுக்குள் ரொம்ப தனிமையா உணர்ந்தாள். குழந்தைகள் கூட வீட்டில் இருந்தாலும் ஒவ்வொருவரும் தங்கள் அறைகளுக்குள் போய் கதவை மூடிக்கொள்வார்கள். சாதாரணமாக ஆரம்பிக்கும் ஒரு பேச்சு கூட சில நிமிடங்களில் சண்டையாக மாறிவிடும். அதற்கு பிறகு அந்த வீடு முழுவதும் சொல்ல முடியாத ஒரு கனமான அமைதி பரவிவிடும். நெஞ்சை உழுக்கும் தனிமை. அர்ஜுன் இதையெல்லாம் பார்த்தார். ஆனால் நின்று யோசிக்க நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை. அதே நகரத்தில் ஒரு பழைய பொருள் சேமிப்பு மையம் அருகில் கவின் வாழ்ந்தார். அவர் சாதாரண வேலை செய்தார். நாள் முழுவதும் உழைத்தார். சம்பளம் அதிகமில்லை, பெரிய பதவியும் இல்லை. அவருடைய வீடு சின்னது, சுகர் பழையது, அலங்காரம் எதுவும் இல்லை. ஆனால் அந்த வீட்டில் மன நிறைவு இருந்தது. ஆம், அதுதான் உண்மையான செல்வம். ஒவ்வொரு மாலையும் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து அமர்ந்து காஃபி குடிப்பார்கள். குழந்தைகள் சிரித்துக்கொண்டு விளையாடுவார்கள். அம்மாவும் அப்பாவும் அந்த நாள் நடந்த விஷயங்களை பகிர்ந்து பேசுவார்கள். என்ன ஒரு அழகான காட்சி! கவினன் மனைவி தினமும் அவருக்காகவே காத்திருப்பாள். அவர் ஏதாவது வாங்கி வருவாரா என்பதற்காக அல்ல, அவர் எப்போது வீடு திரும்புவாரோ அந்த நிமிஷத்துக்காகத்தான் பாசமாக காத்திருப்பாள். அவர்களிடம் அதிக பணம் இல்லை, ஆனால் ஒருவருக்கொருவர் அன்பும் நேரமும் இருந்தது. இதுதானே வாழ்க்கை. ஒரு மாலை அர்ஜுன் அந்த பகுதியை கடந்து சென்றார். வேலை காரணமாக வந்திருந்தாலும் அவர் அந்த பார்வை திடீரென்று கவினின் வீட்டில் நின்றது. அந்த வீட்டின் முன் அந்த குடும்பம் எல்லோரும் சேர்ந்து சிரித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் முகத்தில் எந்த அவசரமும் தெரியவில்லை, எந்த பதற்றமும் தெரியவில்லை. ஆஹா! அதை பார்த்தபோது அர்ஜுனின் மனதில் ஒரு கனமான உணர்வு எழுந்தது, ஒரு புதிய புரிதல். பின்னர் அவர் கவினை தனியாக அழைத்து கேட்டார், நீங்கள் அதிகம் சம்பாதிக்கவில்லை, உங்கள் வீடு சின்னது, வாழ்க்கை எளிமையானது. ஆனால் எப்படி இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள்? அர்ஜுனின் குரலில் ஆச்சரியம். கவின் அமைதியாக சிரித்தார். அந்த சிரிப்பில் நிம்மதி இருந்தது. அவர் சொன்னார், நாங்கள் மகிழ்ச்சியை தேடி ஓடுவதில்லை, நம்மிடம் இருக்கும் தருணங்களை மதித்து பாதுகாத்துக் கொள்கிறோம். அர்ஜுன் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். கவின் தொடர்ந்தார், நான் வீட்டிற்கு வந்த பிறகு வேலையை பற்றிய சிந்தனைகளை வெளியே விட்டு வர முயற்சி செய்வேன். சாப்பிடும் நேரத்தில் எல்லோரும் சேர்ந்து அமர்வோம். யாருக்காவது மனதில் சுமை இருந்தால் அதை கேட்டு புரிந்து கொள்வோம். பணம் வாழ்க்கையை சுலபமாக்கலாம், ஆனால் மன அமைதி வர வேண்டும் என்றால் ஒருவருக்கொருவர் நேரம் கொடுக்க வேண்டும். அந்த இரவு அர்ஜுன் வீட்டிற்கு திரும்பினார். முதல் முறையாக அவரது பெரிய வீடு வெறுமையாக தோன்றியது. வசதி இருந்தது, ஆனால் உறவு இல்லை என்பதை அவர் உணர்ந்தார். ஒரு கசப்பான உண்மை. மாற்றம் ஒரே நாளில் வரவில்லை. ஆனால் அடுத்த மாலை அவர் குடும்பத்துடன் கொஞ்ச நேரம் கூட அமர்ந்தார். அடுத்த வாரம் அவர்கள் பேசும்போது கவனமாக கேட்க ஆரம்பித்தார். அடுத்த மாதம் வீட்டிற்குள் வந்த பிறகு வேலை சிந்தனைகளை எல்லா இடங்களுக்கும் கொண்டு செல்லாமல் இருக்க முயன்றார். ஒரு நல்ல ஆரம்பம். வீடு மாறவில்லை, பணம் குறையவில்லை. ஆனால் மெதுவாக அந்த வீட்டில் அமைதி திரும்பி வந்தது. அப்போது அர்ஜுன் உணர்ந்தார், பணம் வசதிகளை வாங்க முடியும், பெரிய வீடு வாங்க முடியும், ஆடம்பரம் வாங்க முடியும். ஆனால் மன அமைதி வாங்க முடியாது. ஆம், இதுதான் வாழ்க்கை பாடம். அது ஒருவருக்கொருவர் கொடுக்கும் நேரத்தில் உருவாகிறது. அது அக்கறையில் வளர்கிறது. அது உண்மையான உறவுகளில் நிலைத்து நிற்கிறது. இப்போது ஒரு நிமிடம் சிந்தியுங்கள். நீங்கள் வசதிக்காக மட்டும் ஓடுகிறீர்களா, அல்லது உங்கள் வீட்டில் அமைதியை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறீர்களா? இன்று உங்கள் வீட்டில் சிரிப்பு இருக்கிறதா, அல்லது அமைதியாக இருக்கும் சுவர் மட்டும்தானா? நேரம் கொடுங்கள், கேளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். அப்போதுதான் உண்மையான செல்வம் உங்கள் வீட்டில் பிறக்கும். இந்த கடை உங்கள் மனதை தொட்டிருந்தால் அதை உங்கள் மனதில் கொஞ்ச நேரம் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்களுக்கு அன்பான ஒருவருடன் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் இப்படிப்பட்ட கதைகள் கேட்க ட்ரீம் பிக் தீம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.